சிவதாய்மா குருவே சரணம். எல்லோரும் நலமாக இருக்கணும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பராசி அவர்களுக்கு மீன் வந்திருக்கு. மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். லாபம் பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் சித்தியாகும். தன லாபங்கள் கிடைக்கும். தனதானிய செல்வத்துக்கு குறை இல்லாத வரும். லாபம் பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் சித்தியாகும். தன லாபங்கள் கிடைக்கும். தனதானிய செல்வத்துக்கு குறை இல்லாத வரும். போராடி வெற்றி பெறக்கூடிய யோகங்கள். பிள்ளைங்க படிப்பு ஞானத்தோட சுபமங்கலமாக இருப்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கை சுபக்ஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் மற்றவருக்கு நன்மை நடக்கும். நீங்கள் உன்னத்திற்காக பிரார்த்தனை செய்தாலும் இந்த வருஷம் நடக்க எல்லாருக்காகவும் வாழ்த்துங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். வெங்கடாஜலபதியோ லக்ஷ்மி தேவியும் நினைத்து பிரார்த்தனைகள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மகாலட்சுமி தேவியை தரிசனம் செய்து கொள்வது நன்மை. நரசிம்ம தேவரை தரிசனம் செய்து கொள்வது நன்மை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனோ ஆண்டு போராடி நீங்கள் வித்த விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ்தி அந்தஸ்து ஏதாச்சும் விட்டுருந்தீங்கன்னா அது தேடி போனீங்கன்னா உங்கள் சாதகமாக முடியும். ரொம்ப போராடிருப்பீங்க. அந்த விஷயமே ரொம்ப போராடிருப்பீங்க. நிலத்துக்கோ வீட்டுக்கோ வஸ்திரத்துக்கோ நீங்கள் அடமானம் வச்சிருந்த பொருள் கூட வாங்குகிற யோகங்கள் வந்து சேரும். நலமாக இருக்கு. பௌர்ணமி அன்றைய தினம் மகாலட்சுமி தேவியை வணங்கி மூலிகை இலை தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மை. மூலிகை இலை தீபம்னா வெத்தலையில் 6 விளக்கு ஏற்றி மகாலட்சுமி முன்னாடி பௌர்ணமி அன்றைய தினம் பிரார்த்தனை இருங்க. எடுத்த காரியங்கள் சித்தியாகும். நீங்கள் வேலை விஷயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இல்லை வேலை விஷயம் தேடிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. மற்றது எல்லாமே சுபமங்கலமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கிட்டு வாங்க. மீனுக்கு உணவு போடுங்க. உங்கள் வீட்டில் கூட ஒரு பிராஸில் மீன் வாங்கி வச்சுட்டு அதில் காயின் எல்லாம் வச்சுட்டு போகும்போது அதை தொட்டு வணங்கிட்டு போங்க. எதிர்பார்க்குற விஷயங்கள் நலமாக இருக்கும். பிள்ளைங்க படிப்பு விஷயங்கள் நலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்குதா போங்க. இல்லை உள்நாட்டில் வேலை கிடைக்குதா கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. வெற்றியாகும். சிவாய நமः.